Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 1 ஓட ஸ்டார்டிங்ல இந்த சீரிஸோட மெயின் லீடான பாப் இன்னொரு மெயின் லீடான கிளாவை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு டேங்க் கண்ணோட வந்து இவங்களை ஏம் பண்ணி ஷூட் பண்றான். அந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அங்க ரெண்டு ஓட ஆரம்பிக்க பாப்பும் கிளாவை கூட்டிட்டு அங்க ரெண்டு ஓடுறான். தென் இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அப்ப பாப் கிளாவ் கிட்ட நம்மளால இதுக்கு மேல ஒரே இடத்துல ஒன்னா இருக்க முடியாது, சோ நீ இந்த இடத்துல மறைஞ்சிக்கோ, நான் அவனை போய் டைவர்ட் பண்றேன்னு சொல்ல கிளாவோ அந்த ஐடியாக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். சப்போஸ் நம்ம அகைன் பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க பாப்போ நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். அண்ட் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற கேப்ல இந்த கில்லரும் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறான். கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல லிஃப்ட் ஓபன் ஆனதும் இவங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே நாக்குன்னு அவனோட ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அங்க வந்துடோ வேற ஆளு. சோ இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்மளோட சர்ப்ரைஸ் எப்படி வேஸ்டா போச்சுன்னு டீ சொல்ல அதுக்கு பொண்ணும் அவங்க வந்துட்டா என்கிட்ட சொன்னான். பட் இப்ப அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப நகுன் அங்க வேற வழியா வந்து சர்ப்ரைஸ்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்க நகுன் இருக்கிற நிலைமைய பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப டீயோ என்னடா நீ இந்த கோலத்துல வந்திருக்கன்னு கேட்க இவனும் நான் ஓகே தானே சிரிக்கவும் செய்யறான், அடி நேரத்துல அழவும் செய்யறான். தென் அவனுக்கு என்னாச்சுன்ற விஷயத்த மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா டீ அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். அவ பொண்ணு நகுனை கிண்டல் பண்ணாததான்னு சொல்லித்திட்ட. அதுக்கு டீயும் பின்ன நான் என்னடா பண்றது, இவன் நிலைமைய பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. இவன் டாக்ஸி கிடைக்கலன்னு இங்க நடந்தே வந்திருக்கான். அண்ட் வர வழியில இவனோட கொடை உடஞ்சு போயிருச்சு. அதோட ஒரு பைக்காரனும் இவன் மேல தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அண்ட் இதெல்லாம் பத்தாடுன்னு இவன் சேத்துல வேற விழுந்து வாரிட்டு வந்திருக்கான்னு சொல்லி சிரிக்க நகுனும் எல்லாம் என் நேரம் தானே கஷ்டத்துல சிரிக்கிறான். அப்ப டீயும் பொண்ணும் சரி தானி அட நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாடுன்னு சொல்லிட்டு இவங்க அவனுக்காக ரெடி பண்ண கேக் எடுத்து அவன் முன்னாடி வைக்க நகுனும் அந்த கேண்டில் அணைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்ணை மூடி ப்ரே பண்றான். அப்ப அவனோட முடியில இருந்து தண்ணி சொட்டி அந்த கேண்டில் அணைஞ்சு போயிட பொண்ணோட நகுனை கூப்பிட்டு காட்டவும் இதுவும் போச்சான்னு நகுன் டென்ஷன் ஆயிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அப்படியே கேஷுவலா பேசுறப்ப டீ நகுன் கிட்ட உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு நீ விஷ் பண்ணியாடான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு நகுனும் உனக்கு லவ் பண்ணணும்னா லவ் பண்ணுடா, பட் எதுக்காக நீ என்னையும் இதுல இழுத்து விட பாக்குறேன்னு கேட்க டீயோ நான் இன்னும் கமிட்டட் ஆகலதான், பட் நான் என்னோட லைஃப் பார்ட்னரை ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் பொண்ணை பாட்டு நீ என்ன ஏத்துக்கிறியோ இல்லையோ பட் எப்பவும் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் குறையாதுன்னு இவன் ஃப்ளோட் பண்ண அது கேட்டு பொண்ணும் நகுன் கிட்ட நான் வாமிட் பண்றதுக்கு வாஷ்ரூம் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக டீயோ நான் உனக்கு முடுக்கு தேய்ச்சி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவன் பின்னாடியே போறான். அப்ப நகுனுக்கு அவன் அம்மா கிட்ட ரெண்டு கால் வர இவனும் அட தள்ளி போய் பேசலான்னு அவன் சேர்ல இருந்து ஏந்திக்கிறான். அப்ப இவன் முன்னாடி ஒரு வெயிட்டர் கிளாஸை கீழே போட்டு உடைச்சிட நகுனும் இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்க கிட்ட போறான். அப்ப அந்த பொண்ணும் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏண்டிக்கிறப்ப நகுன் அந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துடுறான். அதுல அவனோட மூக்கம் உடஞ்சு போயிருது, அவனோட போனும் உடஞ்சு போயிருது. கட் பண்ணா இப்ப பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர ஏன் இன்னைக்கு எல்லாமே இப்படியே நடந்துட்டு இருக்குன்னு நகுன் புலம்புறான். அப்ப பொண்ணு நகுனோட மொபைல பாட்டு இதுக்கு மேல சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், சோ நீ வேற மொபைல் வாங்கி கூடான்னு சொல்ல நகுனும் எல்லாம் போச்சு பட் அட்லீஸ்ட் நான் ஹேண்ட்ஸமாவாச்சும் இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பறவை அவன் தலை மேல கக்கா போயிருது. அப்ப பொண்ணு அத கிளீன் பண்றதுக்கு டிஷ்யூ பட்டியட டீயோ நகுனை வீடியோ எடுத்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பட்டாடுன்னு ஒரு பைக்காரனும் இவன் மேல அகைன் தண்ணி அடிச்சுட்டு போயிடுறான். அப்பவும் டீ அவன் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணாம உன்ன மாதிரி ஒரு அன்லைக்கி போஸ்டரை நான் பார்த்ததே இல்லடான்னு நகுனை கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிறான். கட் பண்ணா இப்ப 1 மந்த் கழிச்சு நகுன் ஜாலியா அவன் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான். அப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு ஓட நகுனும் அந்த பையனை துரத்தி பிடிச்சு இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அட்வைஸ் பண்றான். அப்ப இந்த பையனும் பின்னாடி செக்யூரிட்டி வரத பார்த்து இவன் இந்த பேக நகுன் கிட்டயே கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அண்ட் அங்க வந்த செக்யூரிட்டியும் மற்ற பசங்களும் நகுனை பிடிச்சு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி நகுன் அந்த பையன் கிட்ட சொன்ன டயலாக் எல்லாத்தையும் இந்த பசங்க நகுன் கிட்ட சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அதுலயும் ஒரு பையன் நகுனோட மூஞ்சிலேயே குட்டிடுறான். கற்பனா இப்ப நகுன் நடந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா நார்மல் மாதிரி தெரியலடா, இது என்னன்றத நம்ம பாட்டாகணும்னு டீ சொல்ல நகுனோ இப்ப இதுக்காக என்ன பண்றது, என்னால என் விடிய மாட்டி எழுதவா முடியும்னு கேட்க டீயும் கண்டிப்பா முடியும், அதனாலதான் நான் உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவன் நகுனை ஃபார்ச்சூன் டெல்லரை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கான். பட் நகுனுக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லாதனால இதெல்லாம் ஏமாட்டு வேலை, நான்லாம் இங்க வரமாட்டேன்னு அடம்பிடிக்க டீயோ இவரு சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும்டா, என்னோட அம்மாடா அந்த பிளேஸ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அப்ப நகுனோ நீ என்னடா சொல்றேன்னு இவன் பொண்ணு திரும்பி பார்க்க பொண்ணும் நம்ம உள்ள போய் பாக்கலாம்டா, சப்போஸ் இது ஏமாட்டு வேலை மாதிரி தெரிஞ்சா நம்ம வெளியே வந்துடலாம்னு சொல்றான். கற்பனா இப்ப அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் நகுன் மேல அந்த ஹோலி வாட்டரை ஊட்ட நகுனும் நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காரணும்னு குளிர்ல நடுங்குறான். அப்ப டீயோ அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு இந்த தண்ணி எல்லாம் சூடாடா இருக்கு, நீ தான் ஓவர் சீன் போட்டுட்டு இருக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ண நகுனோ நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ என்ன கிண்டல் பண்றடியே ஒரு வேலையா வச்சு சுத்திட்டு இருக்கன்னு சொல்லவும் பொண்ணு அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு இது நல்லா சூடாடாண்டா இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் கண்டினியூஸா கெட்ட விஷயங்களா நடந்துட்டு இருக்கு, அதோட இந்த ஹோலி வாட்டரும் உனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா உனக்கு என்ன பிரச்சனைன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமா ட்ரெஸ் மாட்டிட்டு 3 பேரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. தென் நகுன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் அங்க ரெண்டு கிளம்ப பாக்க டீ அவனை பிடிச்சி இழுத்து சேர்ல உட்கார வைக்கிறான். அப்ப இந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் நகுன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு உன்னோட ஜாதகப்படி பிரச்சனை 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு, நீ இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருந்தாகணும்னு சொல்ல அதை கேட்டு நக்குனோ சரி ஓகே நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு எண்டிக்கிறான். அப்ப அகைன் டீயும் பொண்ணும் அவனை பிடிச்சு உட்கார வைக்க இவரும் நீ பாஸ்ட்ல ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க அண்ட் அவரு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல டீ நக்குன் கிட்ட நீ யாருக்கு அப்படி ப்ராமிஸ் பண்ணன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு நக்குனும் நான் யாருக்கும் பண்ணல அதோட இதை கேட்க முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்ல டீ அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு இவரும் அவனை புடிங்கன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நினைச்சு பயந்து அங்க இருந்து ஓட ட்ரை பண்றான். ஆனா டீ அவனை டைட்டா புடிச்சு வச்சுக்க ஒரு சின்ன போராட்டத்துக்கு அப்புறமா இவரு நக்குன் தலையில ஒரு கட்டையால ஹோலி வாட்டரை தடை விட்டுறாரு. தென் நக்குனும் இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பான்னு நினைச்சு சைலண்ட் ஆயிர. அப்புறம் இவரோ புண்ணை பாட்டு நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சாபம் விட்டுருக்க சோ நீ அந்த சாபம் கொடுத்தவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா உன்னால இந்த சைக்கிளை பிரேக் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்ல புண்ணோ எடு நான் சாபம் விட்டனானு கன்ஃபியூஸ்டா கேக்குறான். அப்புறம் இவரு நக்குனை பாட்டு உன்னால முடிஞ்சா நீ உன்னோட அம்மா அப்பாவை போய் மீட் பண்ணு அண்ட் நீ அவங்கள நல்லா பாட்டுக்கிட்டா உன்னோட பேட்ல கொஞ்சம் குறையும்னு சொல்ல நக்குனும் எனக்கு அப்பாலாம் கிடையாதுன்னு கோவத்துல சொல்றான். அப்ப இவரு அவங்க வெறும் டிவோர்ஸ் தானே பண்ணிக்கிட்டாங்க அவரு ஒன்னும் இறந்து போகலையேன்னு கேட்டுட்டு என்னடா இருந்தாலும் அவரு உன்னோட அப்பா தானே சொல்ல நக்குனும் இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைச்சு ஷாக் ஆயிடுறான். அண்ட் இவரும் அதோட நீ அயோத்தியாக்கு போகதானே போறேன்னு சொன்னதும் நக்குன் உடனே டீய பாட்டு இதை நீயாடா அவர்கிட்ட சொன்னேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு டீயும் நான் எதுவும் சொல்லலடா எனக்கு இதை பத்திலாம் தெரியாதுன்னு சொல்ல இந்த ஃபார்ச்சூன் டெல்லரோ நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன் பட் இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லிட்டு வர ஃப்ரைடே உன்னோட அம்மா உனக்கு கால் பண்ணுவாங்க அண்ட் அன்னைக்கு நைட்டு நீ நிலா வெளிச்சத்துல குளிக்கணும்னு சொல்லிட்டு இவரு நக்குன் கையில ஒரு டயட்டை கட்டி விட்டு இதை ரிமூவ் பண்ணிடாதுன்னு சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் இவனும் டீயும் கிளாஸ்ல இருக்கிறப்ப அவங்களோட ப்ரொஃபசர் டைம் டிராவலை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா நக்குனுக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லாதனால அவன் கிளாஸ கவனிக்காம டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டீயும் கிளாஸ கவனிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அவனோட ஐபேட புடுங்கி பாக்க நக்குனும் டே அதை ஒழுங்கா கூடுதான்னு சொல்லி அவங்க கிட்ட ரெண்டு புடுங்க பாக்குறான். அண்ட் அப்ப இவங்க போட்ட சட்டத்துல ப்ரொஃபசரோ இவங்களை பாட்டு அங்க யாரு சட்டம் போட்டு இருக்கிறது உன்னோட பேர் என்னன்னு கேட்க நக்குனும் டே உன்னை தாண்டா கூப்பிடுறாங்கன்னு டீ கிட்ட சொல்றான். ஆனா டீ அதெல்லாம் கண்டுக்காம நல்ல பையன் மாதிரி உட்காந்துக்க நக்குனும் ப்ரொஃபசரை பார்த்து என்னோட பேரு நக்குன் என்ன ஷார்ட்டா குண்டுன்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களும் உனக்கு மல்டிபிள் லைஃப் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ட் அதுக்கு நக்குனும் எனக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுதான் நீ இந்த ஜென்மத்துல நல்லது பண்ணனா நீ அடுத்த ஜென்மத்துல அதுக்கான பலனை அனுபவிப்பன்னு சொல்றதெல்லாம் ஒரு மனுஷனை தப்பு செய்ய விடாம பாட்டுக்கதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கு பட் அது அடுத்த ஜென்மத்திலயும் கண்டினியூ ஆகும்ன்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல நான் லாஜிக்கான விஷயத்த மட்டும் தான் நம்புவேன்னு சொல்ல அதை கேட்டு இந்த ப்ரொஃபசரோ நீ சொன்ன ஆன்சர் இன்ட்ரெஸ்டிங்காடா இருந்துச்சு பட் நம்ம டைம் டிராவல பொறுத்த வரைக்கும் அதுல லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த டாபிக் போக போக ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்டா மாற டீ நக்குன் கைய பிடிச்சி இழுத்து அவனை சைலண்டா இருக்க சொல்றான். அண்ட் இந்த ப்ரொஃபசரோ இந்த டாபிக்லயே இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து கிளாஸ் முடிச்சிடுறாங்க. தென் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸை விட்டு வெளியே வந்ததும் டீ நக்குன் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் உன்னோட அம்மாவை போய் பாருடா உன்னோட கெட்ட நேரம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருச்சு உன்னால இன்னைக்கு கிளாஸுக்கே ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்ல நக்குனோ இதுக்கு நான் காரணம் கிடையாது அந்த ப்ரொஃபசருக்கு தான் அசைன்மெண்ட்ஸ் அள்ளி கொடுக்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்ல டீயும் நான் போயும் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிட்டு நம்மளால பாஸ்டுக்கு போய் இதை மாத்த முடிஞ்சா நல்லா இருக்கும்லன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனோ நீ அந்த கிளாஸ் ரொம்ப கவனிச்சு பைத்தியம் ஆயிட்டடான்னு சொல்றான். அண்ட் அதுக்கு டீயும் நீ சொல்றது ஒரு விடத்துல கரெக்ட் தான்ற மாதிரி சொல்லிட்டு பட் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு நான் மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்ல சேராம இருந்திருந்தா நான் புண்ணை மீட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனோ நீ புண்ணை பத்தி பேசுறப்பெல்லாம் நீ ஒரு அஸ்கி டாகா மாறிடுற அண்ட் புண்ணும் ஒரு பர்சியன் கேட் மாதிரி இருக்கான் சோ நாய்க்கும் பூனைக்கும் செட் ஆகாதுன்னு நகுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பட் அதுங்கெல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி நான் டிக்டாக் வீடியோஸ்ல பாத்துருக்கேன்டான்னு சொல்லிட்டு டீ அவன் பின்னாடி போறான். அப்ப பொண்ணும் நக்குனை கூப்பிட்டு அங்க வந்து உன்னோட நோட்ஸால தான் நான் வெஸ்டர்ன் ஹிஸ்டரியில டாப்பர் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இவன் நோட்டை திருப்பி கொடுக்க நக்குனுக்கு முன்னாடியே டீ அந்த நோட்டை புன் கிட்ட இருந்து வாங்கிட்டு உன்னோட அண்ணன் இங்கிலீஷ்ல டாப்பர் ஆயிட்டான் ஆனா டாய் ஹிஸ்டரியில கோட்டை விட்டுட்டான்னு சொல்ல அதை கேட்டு நக்குனா அவனை வாய முடிது இருக்க சொல்றான். ஆண்டருக்கு டீயும் நீ தானடா என்கிட்ட சொன்ன போன வாரம் நடந்த எக்ஸாம்ல உனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றப்ப அதுக்கு பொண்ணும் இங்க நம்ம நக்குனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இவன் எப்பவும் சரியா எழுதலன்னு தான் சொல்லுவான் ஆனா ரிசல்ட் பாக்குறப்ப இவன் தான் அதுல டாப்பரா இருப்பான்னு சொல்ல டீயும் நீ சொல்றதும் கரெக்ட் தானே அதை ஒட்டுக்கிறான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல நக்குனுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அண்ட் அதுல அவங்களும் நக்குனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டீ பொண்ணு கிட்ட அந்த டைம் டிராவல் விஷயத்தை பத்தி சொல்லி உனக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்க பொண்ணும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்ல அதுக்கு டீயும் உனக்கு இதுல நம்பிக்கை இருந்தா எனக்கும் இது மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மேபி நம்ம போன ஜென்மத்திலேயே மீட் பண்ணிருக்கலாம் அண்ட் அடுத்த ஜென்மத்துல கூட நம்ம மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு பொண்ணும் டென் எனக்கு இப்ப அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல என்னால இந்த ஜென்மத்திலேயே உன்னை பார்க்க முடியல இதுல நான் அடுத்த ஜென்மத்துல வேற உன்னை பாக்கணுமான்னு கேட்டுட்டு அங்க இருந்து போறான். தென் டீயும் பொண்ணும் அதை பத்தி பேசிட்டே வர நகுன் இவங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப இவன் ஆப்போசிட் சைட்ல பாப் மாதிரி இருக்கிற ஒருத்தனை பாக்க சடனா இவன் டயட் போட்டிருக்க கை ஷேக் ஆகுது. சோ இவன் அதை எதனால எப்படி நடக்குதுன்னு கன்ஃபியூஸ்டா பாட்டு இருக்கிறப்ப ஒரு ட்ரக் இவனை இடிக்கிற மாதிரி வருது. பட் அதுல இருந்து இவன் எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப டீ நகுனை கூப்பிட்டு நீ ஓகே வாடான்னு கேட்க இவனும் ஒண்ணும் இல்லடா நான் ஓகேடான்னு சொல்றான். அப்ப அகைன் இவனோட கை ஷேக் ஆக இவன் முன்னாடி இருந்த ராடு தானா சாஞ்சி இவன் மேல விழுது. பட் இதுல
இருந்தும் இவன் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிடுறான். அவ டீயும் பொண்ணும் ஓடி வந்து அவனை தூக்கி விட நகுன் அந்த ட்ரக் பின்னாடி ஐயோட்டியான்னு எழுதி இருக்கிறத பாக்குறான். சோ இப்பதான் இவனுக்கு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் மேல லைட்டா நம்பிக்கை வருது. அதனால இவனும் உடனே அவனோட அம்மாக்கு கால் பண்ணி அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப அவனோட அம்மாவும் அவனை பாட்டு நீ வந்துட்டியாடான்னு கேட்டு அவன் கிட்ட வர நகுன் உடனே அவன் முகத்துல இருக்கிற காயத்தை கைய வச்சு மறைச்சிக்கிறான். தென் இவன் அவனோட அம்மா கிட்ட இப்பதான் உங்க பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அதுக்குள்ள நீங்க வெளியே கிளம்பிட்டீங்களான்னு கேட்க இவங்களும் நான் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போறேன், உனக்கு ஓகேனா நீயும் கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா நகுனும் எனக்கு அங்க யாரையுமே தெரியாது சோ நான் வரலன்னு சொல்லிடுறான். அண்டாடி கேட்டு இவங்களும் நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் ஆல்ரெடி உனக்காக டின்னர் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இது உனக்கு பட்டலனா ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு அதை எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாங்க. தென் இவங்க அங்க ரெண்டு கிளம்புறப்ப நகுன் அவங்களுக்கு பாய் சொல்ல இவங்களும் நகுன் ஃபேஸ்ல இருக்கிற காயத்தை பட்டு ஷாக் ஆயிட்டு இது எப்படிடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவனும் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்க இவங்களும் ஓ இதுதான் விஷயமா, நானும் நீ யாரு கூடயோ சண்டை போட்டுட்டியோன்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. தென் நகுனும் சரி சீக்கிரமா கிளம்புங்க, அப்புறம் பார்ட்டியில ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இவங்களும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிங்க்ஸே பண்ண மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நகுன் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள 2 பியர் பாட்டில்ஸ் இருக்குது. சோ இவனும் நீங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, தென் இது எடுக்க உங்களுக்குன்னு நினைச்சிட்டு இவன் அதுல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அவன் ரூமுக்கு போறான். கட் பண்ணா இப்ப இவன் பெட்ல படுத்துட்டு அவனோட அசைன்மெண்ட்ல என்ன எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காலேஜ்ல இருந்து எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த மெயில பாட்டு இவனும் என்ன ரிசல்ட் சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு இவன் ஓபன் பண்ணி பாக்க இவன் அதுல டாய் ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். அண்ட் அட பாட்டுடும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிருக்கேன், தென் உண்மையிலேயே இதுக்கெல்லாம் என்னோட கெட்ட நேரம் தான் காரணமான நினைச்சிட்டு இவன் அதை நினைச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே அழுகுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் போடையில வாட்டுங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு கார்டன் ஏரியாக்கு போறான். அப்புறம் இந்தாங்க இதை நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கெட்டை கீழே போட்டுட்டு ஏன் எல்லா கெட்ட விஷயமும் எனக்கு மட்டுமே நடக்குதுன்னு சொல்லி அழுகுறான். தென் ஹானர் இங்கிலீஷ்ல டாப்பர், பட் போயும் டாய் ஹிஸ்டரியில ஃபெயில் ஆயிட்டேனே, இப்ப எனக்கு பாஸ்ட் லைஃப்னு ஒன்னு இருந்து அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும், நான் டாய் ஹிஸ்டரி படிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறப்ப இவன் வானத்துல நிறைய வால் நட்சத்திரம் போறத பாக்குறான். அப்ப அதுல ஒரு வால் நட்சத்திரம் ரூட் மாதிரி இவன் பக்கம் வருது. கட் பண்ணா இப்ப இவன் கண்முழிச்சு பாக்குறப்ப இவன் 400 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கான். அப்ப அங்க சில பேர் நாங்க மாஸ்டர் கிளாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க நகுனை தூக்கி உட்கார வைக்க நகுனும் நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குறான். அப்ப அதுல ஒரு ஆளும் மாஸ்டர் நாங்க உங்களை பல நாட்களா தேடிட்டு இருக்கோம், அண்ட் நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்க நகுனுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அப்ப அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய பேர் வந்துற நகுன் அவங்க எல்லாரையும் பார்த்ததும் சடனா அவனுக்கு சில வாய்ஸஸ் கேட்டு அவனுக்கு தலைவலி வருது. அப்ப அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோ மாஸ்டர் உங்களுக்கு தலைவலிக்குதான்னு கேட்டுட்டு நம்ம மாஸ்டரை மெயின் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இவன் மத்தவங்க கிட்ட சொல்றப்ப அங்க ஒருத்தன் மாஸ்டர் மாஸ்டர்னு கட்டிக்கிட்டே ஓடி வரான். தென் இவன் நகுன் கிட்ட வந்ததும் மாஸ்டர் நீங்க என்ன உயிரோட தான் இருக்கீங்களான்னு கேட்டு இவன் அவனை டச் பண்ண நகுனும் அவனை தள்ளி விட்டுட்டு நீங்களாம் யாருன்னு கேக்குறான். தென் அவனும் கிளாவ் கிடையாதுன்னு சொல்லி இவன் இடத்த சுத்தி பார்த்துட்டு இங்க ஏதாவது பிலிம் ஷூட்டிங் போகணும்னு நினைச்சு இவன் அதை பத்தி கேட்க அங்க இருக்கிறவங்களுக்கும் நகுன் சொல்றது சரியா புரியல. அதுக்கப்புறமா இவனும் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்றத பத்தி யோசிச்சு பாக்குறான். பட் இவனுக்கு அந்த ஸ்டார் இவனை நோக்கி வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்றது இவனுக்கு ஞாபகம் இல்ல. சோ நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு இவன் சொல்லி புலம்புறப்ப அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாபு அங்க வரான். அப்ப நகுனா அவனை பாட்டுட்டு இவனை எங்கேயும் பாட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை இவன் செலிபிரிட்டியா இருப்பானோன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப நீ எப்படி இங்க வந்தன்றத என்கிட்ட சொல்றியான்னு பாப் கேக்குறான். அப்ப நகுனோ நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணேன் சோ போர்டையில தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து ஓடி போறப்ப பாபு அவனை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். அப்ப நகுனோ யாராவது நான் தொட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சோ அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அவன் பின்னாடி ஓடி போக சுவாயோட கேஷுவலா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். தென் இவன் பாபு இவனை பாக்குறான்றத நோட் பண்ணதும் இவன் உடனே ஓடி வந்து பாபோட காலை பிடிச்சிட்டு லார்ட் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்கிட்ட மாஸ்டர் கிளாவை பாட்டுக்க சொன்னீங்க பட் நான் அந்த வேலையை சரியா செய்யாம விட்டுட்டேன்னு சொல்லி சாரி கேட்க பாபு வாய மூடுன்னு கத்திட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் வேண்டான்னு நினைச்சனா நீ மாஸ்டர் கிளாவை என்னோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்ல இவனும் டென் அவரை மெயின் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாமான்னு கேக்குறான். அதுக்கு பாபு உனக்கு அவனை பார்த்தா தெரியல, அவனுக்கு ஏதோ தலையில அடிபட்டு நட்டு கழுந்து போயிருக்கு, இந்த நேரத்துல என்னோட பேரண்ட்ஸ் அவனை பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க, சோ நீ உடனே மாஸ்டர் கிளாவை கூட்டிட்டு அங்க வான ஆர்டர் போட சுவாயும் அங்க இருக்கிற மத்தவங்களும் நகுனை பிடிக்கிறதுக்கு அங்க இருந்து ஓடுறாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து நகுனை பிடிச்சி பாவோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வர நகுனும் ஒழுங்கா என்ன போக விட்டுருங்க, அப்படி இல்லன்னா நான் அவங்க எல்லாரும் மேலயும் கேஸ் போடுவேன்னு கத்திட்டே வரான். ஆனா அவங்களும் அவனை ரூம்குள்ள இழுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. தென் சுவாயும் அந்த ரூம்குள்ள வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுற நகுன் அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு இது என்ன இடம்னு கேக்குறான். அண்டருக்கு இவனோ இது லார்ட் பாப் உங்களுக்காக ரெடி பண்ண குவார்டர்ஸ்னு சொல்ல நகுனோ யாரு வெளியே ஒருத்தன் பயங்கரமா உட்காந்து இருக்கானே அவனை பத்தி சொல்றியான்னு கேக்குறான். அப்ப சுவாயோ நீங்க லார்ட இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல நகுனோ நீங்க என்னென்னமோ பண்றீங்க பட் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது கிட்னாப்பிங், இதுக்காக நான் உன்னோட லார்ட் மேல கேஸ் போடுவேன், நீ இத பத்தி அவன் கிட்ட சொல்லி என்ன கோர்ட்ல வந்து பாக்க சொல்லுன்னு சொல்ல இவனும் நகுன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு மாஸ்டர் என்னோட பேரு சுவாய், நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் அதை கேட்டு நகுனும் உன்னோட பேரு சுவாயான்னு திருப்பி கேட்க அதை கேட்டு இவனும் மாஸ்டர் நீங்க என்னையும் மறந்துட்டீங்களான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். தென் நகுனும் இங்க ரொம்ப சூடா இருக்கு சோ ஏசி ஆன் பண்ணுன்னு சொல்ல இவனுக்கு நகுன் சொல்றது சுத்தமா புரியல. அண்ட் அப்படியே இவங்க 2 பேரும்
பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அவ நகுனோ நான் நீங்க நினைக்கிற கிளாவ் கிடையாது, என்னோட பேரு நகுன் அண்ட் நீங்க என்ன பணத்துக்காக கிட்னாப் பண்ணிருந்தா ஐம் சோ சாரி, என்னோட அம்மா கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற பணம் எல்லாம் கிடையாதுன்னு இவன் கேப்பே விடாம பேசுறான். அப்புறம் இவன் சுவாய பிடிச்சிட்டு உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியுது, சோ நான் இங்க ரெண்டு எஸ்கேப் ஆறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு பேசி பாக்குறான். பட் எதுவும் வேலைக்காகலன்றது இவனுக்கு தெரிஞ்சதும் நகுன் சுவாய தள்ளி விட்டுட்டு அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு போறான். பட் அதுக்குள்ள பாபு அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டு நீ இப்ப எங்கடா ஊர் சுத்த போறேன்னு கேட்க நகுனும் வழி விடு நான் இங்க இருந்து போகணும்னு சொல்றான். அப்ப பாபு நகுனோட கைய பிடிச்சு அவன் கையில இருக்கிற பேர்ட் மார்க்க பாத்துட்டு நீ கிளாவே தான், சோ எதுக்காக நீ கிளாவ் இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்கன்னு கேட்க நகுனும் ஏன்னா நான் கிளாவ் கிடையாதுன்னு சொல்லி கட்டுறான். அண்ட் இந்த இடத்துல நகுனோட கண்ணுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பைத்தியமா தெரியறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நகுன் ஒரு பைத்தியமா தெரியறான். அப்புறம் இவனும் பாபா தள்ளி விட்டுட்டு இவங்க ரெண்டு வெளியே ஓடி போயிட அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நகுனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அண்ட் நகுனும் அவங்க கிட்ட இருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுறப்ப அவன் மைண்ட்ல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் இது என்ன இடம், இவ எப்படி இங்க வந்தான், தென் இது ஏதாச்சும் மூவி ஷூட்டிங்கா இருக்குமோன்னு நினைக்கிறான். அப்ப இவன் போற வழியில மிளகாவை தட்டி விட்டுட்டு போக இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கே, எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நினைச்சிட்டே ஓடுறான். அப்படி இவன் ஓடிய மெயின் எஸ்டேட்டுக்கு வந்துற இவன் இந்த பிளேஸ பார்த்ததும் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய ஷூட்டிங் பண்ணிருக்காங்க, சோ கண்டிப்பா உள்ள க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினைச்சு இவன் அந்த பில்டிங் குள்ள ஓடி போக சுவாயோ மாஸ்டர் அங்க போயிடாதீங்கன்னு சொல்லி கத்திட்டே அங்க ஓடி வரான். பட் நகுனோ அது எதையுமே கண்டுக்காம இவன் உள்ள வந்து பாப்போட பேரண்ட்ஸ பார்த்து நான் இந்த பிலிம் ஷூட்டிங் ஏரியாக்கு தெரியாம வந்துட்டேன், இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்றத சொல்றீங்களான்னு கேட்க இவங்களும் நீ ஒரு வழியா திரும்ப வந்துட்டியான்னு கேட்டுட்டு நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு கேக்குறாங்க. அவ பாப்பா அங்க வந்து நகுனை பிடிக்க வர நகுன் அங்க ரெண்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துடுறான். அண்ட் இப்பதான் இவன் எந்த ஒரு பிலிம் ஷூட்டிங்லயும் இல்ல, இவன் பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான்றத ரியலைஸ் பண்றான். பட் இவனால அந்த லாஜிக்க முழுசா ஏத்துக்க முடியல, அது எப்படி பாசிபிளா இருக்கும்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவனை பிடிக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாரும் இவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. பட் எப்படியோ இவன் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்ப இவன் ஒரு இடத்துல கால் தடிக்கி கீழே விழுந்துற பாவம் அங்க பின்னாடி வந்து நம்ம எதுவா இருந்தாலும் பேசி இதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஆனா நகுனும் நான் இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரலன்னு சொல்லி கட்ட அங்க ரெண்டு பொண்ணுங்க நகுன் கிட்ட ஓடி வந்து மாஸ்டர் நீங்க ஓகேவான்னு கேக்குறாங்க. அப்ப நகுனும் அந்த பிளவர் பேஸ்கெட் எடுத்து அதுல இருந்த பிளவர்ஸ் இவன் பாப் மேல தூக்கி போட்டு அங்க ரெண்டு ஓடி போயிடுறான். தென் இவன் கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறமா அங்க சில லேடிஸ் துணி துவச்சிட்டு இருக்கிறத இவன் பார்த்ததும் இவங்க எல்லாருமே ரொம்ப ரியலா நடிச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை இதெல்லாம் உண்மையிலேயே ஷூட்டிங் கிடையாதுன்னு நினைக்கிறப்ப இவன் காலில் ஒரு முள்ளு குட்டி அடி இவனுக்கு வலிக்குது. சோ அதனால இவனும் நான் இன்னும் ஏண்டிக்கல, சோ இது கனவு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டு இப்ப நான் எங்கடா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அகைன் இவனை ஆளுங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப நகுனும் பக்கத்துல காஞ்சிட்டு இருக்கிற துணியை எடுத்து யாரும் என்கிட்ட வராடிங்கன்னு சொல்லி அவனை சுத்திட்டு இருக்கிறப்ப பாபா அவன் பின்னாடி வந்து அவனை பிடிச்சிடுறான். அதுல நகுனும் யாரா நீன்னு பயத்துல கத்திட்டு இவன் அந்த துணிய பாப் மேல போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப மொட்டை வில்லேஜா இவனை பிடிக்கிறதுக்கு துரத்திட்டு வர இவனும் ஒரு ரிவர் பக்கத்துல ஓடி போய் நின்னுட்டு யாரும் என்கிட்ட வராடிங்க அப்படி இல்லன்னா நான் உங்களுக்கு சாபம் விடுறவன்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறமா இவன் ஓடி போய் தண்ணியில குடிச்சிட்டு நம்ம உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணி தான் வந்துட்டோமோ, பட் அது எப்படி நடந்திருக்கோன்னு இவன் அவனோட ப்ரொஃபசர் சொன்ன விஷயத்த பத்தி நினைச்சு பாக்குறான். சோ அதை வச்சு இவனும் இப்ப நான் செத்துட்டா நான் அகைன் என்னோட இடத்துக்கே போயிருவேன் நானே இவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இங்கே ஒரு டைம் பாப் கிட்ட மாஸ்டர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது நீங்க சொன்னீங்கன்னா நாங்கன்னு ஆரம்பிக்க அதுக்குள்ள பாப் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அவன் நகுனை காப்பாடுறதுக்கு தண்ணியில குடிக்கிறான். அண்ட் இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.